இன்றைய இளைஞர்கள், சிறுவர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் வர முக்கியமான காரணம், மீடியாக்களில் வரக்கூடிய பிஹைண்ட் த சீன் நிகழ்ச்சிகளை பார்ப்பது. பிறகு திரைப்பட கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்ற பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய செய்திகளை படிப்பது அல்லது டிவி போன்ற நிகழ்ச்சிகளில் பார்ப்பது, கேட்பது. இவைகள் மிகுந்த கெட்ட பழக்கங்கள். அப்படியென்றால் நம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பழக்கங்கள் என்று பொருள். ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பாளியும் அல்லது ஒவ்வொரு உற்பத்தியாளனும் தன் படைப்பை உற்பத்தியை செய்ய பலவிதமான சிறப்பு கட்டமைப்புகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது சாதனங்களாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், அலங்கார பொருள்களாக இருக்கலாம், சில நேரங்களில் சில உயிரினங்களாக இருக்கலாம், சில மனிதர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், மொழிகளாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் முறையாகவும் இருக்கலாம். அப்படி தம் தம் தொழிலுக்கு, படைப்புகளுக்கு உதவக்கூடிய பல தேவைகளை சேகரித்து வைத்துள்ளார்கள். அந்த சேமிப்புகளுக்கு இடையில் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த தொழிலை நன்கு செய்ய அவைகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. அப்பொழுதுதான் அந்த உற்பத்தியை, படைப்பை அவர்களால் திறமையாக கொடுக்க முடிகிறது. அந்த படைப்பை கொடுக்க உதவக்கூடிய இந்த சேமிப்புகளில் எத்தனையோ நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும் மற்றவர்களின் கண்ணோட்டத்திற்கு. ஆனால் இவர்களுக்கு அவைகள் அவசியமானவைகளாக இருக்கும். ஒரு படைப்பின் பலனை, உற்பத்தியின் பலனை அனுபவிக்க விரும்புபவன் அந்த உற்பத்தியை, படைப்பை மட்டுமே தான் பெற வேண்டும். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. உதாரணமா, எனக்கு ஒரு நாள் இனிப்பு பலகாரங்கள் தேவைப்பட்டது. அதை வாங்கறதுக்காக கடைக்கு போனேன். அதை உற்பத்தி பண்றவங்கள்ட்டயே வாங்கிட்டு வந்தேன் 10 கிலோ. அப்போ அந்த இனிப்பை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் இடத்தில் அந்த இனிப்பை உற்பத்தி செய்யும் பொழுது உருவான கழிவுப் பொருள்களை அங்கே கொட்டியிருக்கிறாங்க. இப்போ நான் எனக்கு தேவையான இனிப்பை தான் எடுத்துட்டு வர முடியும். அங்க இருக்கிற கழிவை எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வர முடியாது. அதே போல ஒரு ஓவியர் இருக்கிறார்னு வச்சுப்போமே, அவர் விதவிதமான ஓவியங்களை பண்ணக்கூடியவர். அப்படின்னா அந்த ஓவியத்தை பண்ணுவதற்கு, வரைவதற்கு தேவையான சாதனங்களை, உபகரணங்களை அவர் வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் சிற்பி இருக்கிறார். சிற்பி சிற்பத்தை செய்வதற்கு தேவையான சாதனங்களை, உபகரணங்களை வைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த நல்ல ஓவியர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பியிடம் சென்று ஒரு சிற்பத்தை வாங்கி வர சென்றார். சிற்பத்தை வாங்கினார். அப்பொழுது சிற்பி வைத்திருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அந்த சிற்பிக்கு அவைகள் தேவையானவைகள் தான். ஆனா அது ஓவியருக்கு தேவையா? இல்லை. அதே போல ஒரு சிற்பி ஓவியருடைய இடத்துக்கு போறாரு, ஒரு ஓவியம் வாங்கிட்டு வரத்துக்காக, ஒரு படத்தை வாங்கி வருவதற்காக. ஒரு குறிப்பிட்ட படம் பிடிச்சிருக்கு, அவர் தேர்வு செய்யறாரு, வாங்கிட்டு வராரு. அப்போ அந்த ஓவியருடைய வீட்டில் எத்தனையோ கழிவுகளும் கிடக்கும், சாதனங்களும் கிடக்கும். அதையெல்லாம் இவர் கொண்டு வர முடியுமா? அது போல என் வீட்லயும் வச்சுக்கணும்னு விரும்ப முடியுமா? முடியாது. ஓவியத்தை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஓவியனுக்கு தேவையானவைகள் சிற்பிக்கு தேவையா? இல்லை. அப்போ அவரவர்களின் படைப்புக்கு தேவையான விசேஷ உபகரணங்களை, சாதனங்களை அல்லது விஷயங்களை அவரவர்கள் வைத்திருந்தால் போதும். அதையெல்லாம் கொண்டு வந்து எல்லார் வீட்லயும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி எல்லாருடைய சாதனங்களையும் கொண்டு வந்து எல்லாரும் தன் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது வீடா இருக்காது, குப்பை மேடாக ஆகிவிடும். ஏன்னா அது இவனுக்கு பயன்படாது. அவனுக்கு பயன்படக்கூடியது இவனுக்கு பயன்படாது. அது வெறும் குப்பையாக இருக்காது. கொஞ்ச நாள்ல அது அழுகும், நாரும், அது என்னென்னமோ பண்ணும். இப்போ அந்த குப்பையை எப்படி கையாள்வதுன்னு அந்த உற்பத்தியாளனுக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது. அப்ப இவன் இன்னும் பெரிய வம்புல மாட்டிடுவான். உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லோருக்குமே சந்தோஷம் என்பது தேவைப்படுகிறது. அதே போல மனிதர்களின் வகைகள் வேறு வேறாக உள்ளது. அவர்களுக்கு தேவைப்படும் சந்தோஷங்களும் வேறு வேறாக உள்ளது. அதே போல ஒரு மனிதனுக்கு வயதுக்கு வயது, பருவங்கள் மாற மாற அவனுடைய விருப்பங்களும் மாறிக்கொண்டே செல்கிறது. இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லோருக்கும் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது.
அவரவர்களும் தம் தம் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள அவைகள் கிடைக்கக்கூடிய இடங்களுடன் நபர்களுடன் தொடர்புகளை தற்காலிகமாக விஸ்தரிக்கிறார்கள். அப்படி விஸ்தரிக்கும் பொழுது அந்த இடங்கள், அதாவது நமக்கு தேவையான நம் விருப்பத்திற்கு உரிய விஷயங்களை கொடுக்கும் இடங்கள், உற்பத்தியாளர்கள், படைப்பாளர்கள், அவர்களிடம் நிறைய குப்பைகள் இருக்கும். அதற்குரிய சாதனங்களும் இருக்கலாம், வாழ்வியல் முறைகளும் இருக்கலாம். அது அவர்களுக்கு சாதனங்கள், வாழ்வியல் முறைகள் முக்கியமானவைகள். ஆனால் மற்றவர்களுக்கு படைப்பை தவிர மற்றவை எல்லாமே குப்பைகள் தான். அந்த குப்பைகளை எல்லாம் நாம் கொண்டு வரக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொண்டு வர வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்டு வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதை கேள்விப்படுவதே கொண்டு வருவதுதான். அதை பற்றி தெரிந்து கொண்டாலே குப்பை நம் தலையில் ஏறிவிட்டது. அந்த குப்பை இப்பொழுது ஒன்றும் செய்யவில்லைன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது நம் தலையில் நாரத் துவங்கும், பல விளைவுகளை ஏற்படுத்தும், வேண்டத்தகாத துயரங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சக்தி உள்ளவைகள் அவைகள். இதை பற்றிய விழிப்புணர்ச்சி எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். நான் ரிஷிகேஷ்ல சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்காக தங்கியிருந்தேன். அப்போ ஒரு குருநாதருடைய அருள் கிடைச்சது, அவருடன் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நிறைய சாதுக்கள் இந்த ஆன்மீக தேடலோடு அங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள நட்புகளை ஏற்படுத்திப்பாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அப்போ எனக்கு இந்த குருநாதர் சொன்ன ஒன்று, அப்பா நமக்கு இங்கே வாழும்பொழுது நிறைய பேரோட நட்பு தேவைப்படுது. ஆனால் அவங்களோட பேசும்பொழுது அவங்க நிறைய குப்பைகளை நம்ம காதில் கொட்டுவாங்க. அந்த குப்பைகள் நம்ம காதில் சேர்ந்துச்சுன்னா நம்மால் உயர முடியாது. நம்ம காதை குப்பை தொட்டியாக்க நாம் அனுமதிக்க கூடாது. அப்பதான் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னப்ப எனக்கு புரியலை. ஆனால் அவர் மிகப்பெரிய அன்போடு அக்கறையோடு சொன்னார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அதனால் நிறைய நஷ்டங்களையோ சிரமங்களையோ நான் சந்தித்தேன், அது உண்மை. ஆனால் அவர் சொன்ன ஒன்றை பிடித்ததால் நான் மிகப்பெரிய உயர்வை அடைந்தேன், நன்மையை அடைந்தேன், அது உண்மை. அதனால் திரைப்படம், அரசியல், விளையாட்டு போன்ற பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் ஈடுபடும் பொழுது இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளையும் இதிலிருந்து கவனமாக வளர்க்க வேண்டும். இதெல்லாம் தெரியாம பெற்றோர்களும் இது போன்ற காட்சிகளை பார்க்க வேண்டியது, குழந்தைகளும் பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு பார்க்க வேண்டியது. பெற்றோர்களுக்கு இடைஞ்சல் உண்டு, ஆனா குழந்தை பருவத்திலேயே பார்த்தால் அவனுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் ஏற்படும். அதனால் நமக்கு சந்தோஷம் தேவைன்னா அதை மட்டும் எடுத்துட்டு ஒதுங்கிடணும். அதை தவிர மற்ற இது போன்ற விஷயங்களை நாம் காது கொடுத்தும் கேட்கக்கூடாது. சில நேரங்கள்ல பிஹைண்ட் த சீன், திரைக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்னு நிகழ்ச்சிகள் வரும். சில நேரங்கள்ல அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், அது திருமணமா இருக்கலாம், மற்ற நிகழ்ச்சிகளா இருக்கலாம். சில நேரங்கள்ல அவங்களுக்கு என்ன உடை பிடிக்கும், என்ன உணவு பிடிக்கும், இதை பற்றி இருக்கலாம். சில நேரங்கள்ல அவங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகளை பற்றிய பேச்சுக்களாக இருக்கலாம். இவை போன்ற விஷயங்களை எல்லாம் பத்திரிகைகளில் படிக்கக்கூடாது, தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடாது, சமூக ஊடகங்களின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும். இவைகள் கெட்ட பழக்கங்கள் நம் வாழ்க்கையை கஷ்டத்தில் தள்ளும் சக்தி உள்ளவைகள். சில நேரங்களில் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறதே, நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கிறதே, அதை தெரிந்து கொள்கிறோமே என்றால் அந்த நல்ல விஷயங்களை அந்த இடத்திலிருந்து கற்கக்கூடாது. நம்பகமான வழிகளின் மூலம் மட்டுமே கற்க வேண்டும். இப்போ உதாரணமா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு நம்ம எதை சொன்னோமோ அதை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் வழி நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்த பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்தவர்களாக இருக்கிறார்கள்.
இப்பொழுது அந்த விஷயங்கள், தகவல்கள் இவர்களை பெரிதாக பாதிக்காது. இவர்களிடம் இருக்கும் அறிவின் மூலமாக, அனுபவங்களின் மூலமாக சீர்தூக்கி பார்க்க முடியும். நல்லது எது, கெட்டது எது என்று வகைப்படுத்த முடியும். அதை எப்படி மற்றவர்கள் பயன்படுத்த முடியும், எதை பயன்படுத்தக்கூடாது என்பதை கண்டறிய முடியும். அப்படி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மூத்தோர்கள் அவற்றை அறிந்து கொள்ளலாம். சிறுவர்கள், இளைஞர்கள் அந்த மூத்தோர்களின், அதாவது நம்பகமான நலன் விரும்பிகளாக உள்ள, தன் வாழ்க்கையில் முக்கியமான பாதுகாப்பாக உள்ள அந்த மூத்தவர்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதில் தவறு இல்லை. நேரடியாக செல்லும் பொழுது நாம் வேலி தாண்டி செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம் பாதுகாப்புகளை இழந்து செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நம் தலைக்குள் என்ன வரும் என்று தெரியாது, அது நம்மை என்ன செய்யும் என்று தெரியாது. பிறகு வாழ்க்கை நமக்கும் கண்ணீராக மாறிவிடும், நம்மை நம்பியவர்களுக்கும் கண்ணீராக மாறிவிடும் என்ற அபாயம் உள்ளதை கவனமாக நினைவில் வைப்போம். அப்படி கெட்ட விஷயங்களை, கேடு தரக்கூடிய விஷயங்களை நாம் நம் தலைக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் இருப்போம், மற்றவர்களின் தலையிலும் ஏற்றாமல் இருப்போம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.